தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மிஷ்கினும் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அது என்ன படம், யார் டைரக்ட் பண்றா அப்படின்றது பத்தியும், அது மட்டும் இல்லாம குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில திரைப்படத்துறைய உதயநிதி ஸ்டாலினோட பையன் இன்பநிதி கைப்பற்றி இருக்காரு. அதன் மூலியமா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அது என்ன படம் அப்படின்றத பத்தியும், அது மட்டும் இல்லாம இப்போ வெற்றிமாறன் அவர்கள் லாஸ்டா பேட் கேர்ள் அப்படின்ற படத்தை தயாரிச்சிருந்தாரு. இந்த படத்தோட நான் தயாரிப்பு நிறுவனத்தை மூடுறேன் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பேட் கேர்ள் இசை வெளியீட்டு விழால மிஸ்கின் அவர்கள் பேசியது சர்ச்சைக்குரிய பேச்சா மாறி இருக்கு. அது அப்படி என்னதான் பேசியிருக்காரு அப்படின்றத பத்தியும், கட்டா குஸ்தி படம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இப்போ அதனை தொடர்ந்து அந்த படத்தை ரெண்டாவது பார்ட் எடுக்க போறாங்க. ஸோ அதுல யார் யார் நடிக்க போறாங்க, பழைய டீமே பண்றாங்களா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சூர்யா 47ல சூர்யா சாருக்கு ஜோடியா நஸ்ரியா மேம் நடிக்க போறாங்க. அதுல என்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத பத்தியும், 16 வருஷத்துக்கு அப்புறமா SMS காம்போ, அதாவது சிவா மனசுல சக்தி காம்போ இணைய போறாங்க. அதுல யார் யார் நடிக்க போறா, அதுல என்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஎல் விஜய் இயக்கத்தில் இது என்ன மாயம் படத்தின் மூலமா அறிமுகமானவங்க தான் கீர்த்தி சுரேஷ். அதுக்கப்புறம் விக்ரம், சூர்யா, விஜய், சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி டாப் ஹீரோக்களோட எல்லாம் நடிச்சிருக்காங்க. கடைசியா இவங்க நடிப்புல பாத்தீங்கன்னா உப்பு கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அண்ட் தெலுங்கு மொழிகளில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக இவங்க ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அதில் அறிமுக இயக்குனரான பிரவீன் எஸ் விஜய் இயக்க போகிறாரு. அதில் இவங்களுக்கு முன்னணி லீடாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குனருமான மிஸ்கின் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு. ஆல்ரெடி தெரியும் மிஸ்கின் சார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சுட்டும் வந்துட்டு இருக்காரு. இப்போ பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் ஒரு ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸாகவும் இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களும் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நடிப்புல லாஸ்டா பார்த்தீங்கன்னா டிராகன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைட் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த படத்திலும் அவர் நடிகராக தான் அறிமுகமாகிறாரு. ஸோ மிஸ்கினும் கீர்த்தி சுரேஷும் ஜோடி சேர்றாங்க. இதற்கான படப்பிடிப்புக்கான பூஜை நடைபெற்ற அந்த புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் நடிகராகவும் இருந்துட்டு இருக்கவர் தான் தனுஷ். அவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய படங்களில் இயக்கியும் இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதற்கப்புறம் ராயன் அப்படின்ற படத்தில் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சும் இருந்தார். அந்த படமுமே விமர்சன ரீதியாக நல்லா போயிருந்துச்சு. அண்ட் அதற்கப்புறம் அவரோட டைரக்ஷனில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் டிராகனோட மோதிச்சு. பட் டிராகன் வேர்ல்டு வைடு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் நிறையாவே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு அடுத்து அவரோட இயக்கத்தில் அவரே இயக்கி நடிக்கிற படம் தான் இட்லி கடை. இந்த படத்தில் நித்யா மேனன் அவர்கள் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் அவர்கள் வில்லனாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் என்ன ஜானர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நித்யா மேனன் தனுஷாரை வச்சு திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் வந்துச்சு. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அதே காம்போ தான் திருப்பி இருக்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில் இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட சைட்லேருந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் படத்தோட ஒரு சில காட்சிகள் இன்னும் எடுக்கலை அப்படின்றதுக்காக தள்ளி போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் அஜித்தோட குட் பேட் அக்லி படம் வரதுனால இந்த படத்தை தள்ளி போடுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. ஆனால் தனுஷ் சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படத்தோட காட்சிகள் இன்னும் முழுமையாக எடுத்து முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. அவர் வீட்டில் ரைடு நடக்கிறதுனால இந்த படத்தை வெளியிடுறதுல டிலே ஆகும், இந்த படமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற டாக்லாம் போயிருந்துச்சு. அந்த ஒரு சில காட்சிகள் எடுக்காமல் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே தனுஷை ஓவர்டேக் பண்ணி படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதன்படி படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட திரையரங்க வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயின் மூவி கைப்பற்றி இருக்காங்க. இந்த ரெட் ஜெயின் மூவியோட லீடா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உதயநிதி அவர்கள் இருந்துட்டு இருந்தாரு. இப்போ அவரோட பையன் இன்பநிதி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்பநிதி அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சியும் கைப்பற்றி இருந்தாரு. அவர் தான் CEO. இதுக்கப்புறம் அவர் தான் டேக் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்க போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தயாரிப்பு நிறுவனத்தையும் அவர் தான் பார்த்துக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. காக்கா முட்டை, வடச்சென்னை, விசாரணை இந்த படத்தை எல்லாமே தயாரித்தது பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் தான். அவரோட கிராஸ் ரூட்
ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வர்ஷா பரத் அப்படின்றவங்க பேட் கேர்ள் அப்படின்ற படம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த படத்தையும் வெற்றிமாறன் அவர்கள் தான் தயாரிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அஞ்சலி சிவராமன் வந்து முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஆரம்பிச்சதுலேருந்து சர்ச்சை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணை வந்து ரொம்ப கேவலப்படுத்துது, டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து ரொம்ப கொடூரமாக காட்டுது, ஆபாசமா காட்டுது, பாலின ரீதியா இந்த படத்தை வந்து யாருமே பார்க்க கூடாது, ரொம்ப கொச்சையான வசனங்கள்லாம் இருக்கு, நிறைய சீன்ஸ் வந்து சின்ன பிள்ளைங்களே கெட்டு போற வகையில இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழே வழங்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை சென்சாருக்கு விட்டு அதுக்கப்புறம் சென்சாரில் வந்து UA அப்படின்ற சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வெற்றிமாறன் அவர்களுக்கு ப்ரெஷர் இந்த படத்தின் மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். அதன்படி இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் யாருக்கும் தயாரிக்க மாட்டேன், என்னோட தயாரிப்பு நிறுவனத்தை வந்து மூட போறேன் அப்படின்ற செய்தி வந்து வெளியிட்டிருக்காரு. பேட் கேர்ள் படம் வர செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதற்கப்புறம் வெற்றிமாறன் அவர்கள் தயாரிக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில மிஸ்கின் அவர்கள் வந்து ஒன்று பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 17 வயசுலேயே செக்ஸ் புக்ஸ் எல்லாம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பொது வெளியில ஒரு மேடையில எப்படி இது மாதிரியான பேச்செல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 17 வயசுலேயே நான் செக்ஸ் புக்லாம் படிப்பேன், எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வரும்போது இதை பார்த்துட்டாங்க, பட் ஆனால் அந்த புக்கை எடுத்து மேசை மேலே வச்சு என்னை வந்து எதுவுமே சொல்லலை, இதுவே ஒரு பெண்ணாக இருந்திருந்தா அப்படின்னா அந்த பெண்ணுக்கான சுதந்திரம் அந்த இடத்துல கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சு வந்து பெரும் சர்ச்சையை வந்து உருவாக்கியிருக்கு. இது சினிமா வட்டாரங்களில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய டைரக்டர் எப்படி இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானது தான் விஜய் ஆண்டனி. காதலில் விழுந்தேன், வேட்டைக்காரன், அங்காடி தெரு, இது மாதிரி நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வைப் மியூசிக் டைரக்டர்னே சொல்லலாம். அவர் எடுக்கிற எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும். புரியாத வார்த்தைகளில் விளையாடக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு சில நாள்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற படத்தின் மூலயமா ஹீரோவாக அறிமுகமானார். அவர் ஹீரோவாக நடித்ததில் பிச்சைக்காரன், சலீம் படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில ஒரு சில படங்கள் வந்து சரியாக ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதற்கப்புறமா அவரோட 25வது படமான சக்தி திருமகன் வர செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அவர் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனமும் நடத்திட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படத்தில் அவரும் அவரோட சொந்தக்காரரான அக்கா பையன் அஜய் தீஷனும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படமும் நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஃபஸ்ட் டைம் அவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அஜய் தீஷனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி நிறையா கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இப்போ அஜய் தீஷன் அவர்கள் 2வது படம் வந்து பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கு வந்து பூக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்தை விஜய் ஆண்டனி அவர்கள் தான் தயாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தயாரிக்கிற 10 படத்தில் ஃபஸ்ட்டு படம் நான் நடிக்காமல் தயாரிக்கிற முதல் படம் இதுதான், பூக்கி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய படம் நிறைய நடிகர்களை வச்சு தயாரிக்கிறதாவும் இருக்கேன் அப்படின்ற தகவலுமே வெளியிட்டிருக்காரு. ஆல்ரெடி நிறைய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கான படத்தை அவரே வந்து தயாரிக்கிறாரு, மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, நிறைய சம்பளத்தை வந்து குறைச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நிறைய கடன் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டுருச்சு. அது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக மார்கன் படம் நல்ல வசூலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் சசி, அதாவது பிச்சைக்காரன் படத்தோட இயக்குனர் சசி அவரோட கூட்டணியில் அடுத்த படம் வந்து நடிக்க போகிறாரு. அது அநேகமாக பிச்சைக்காரன் 3 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூக்கி படத்தோட அஜய் தீஷனுக்கு ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷா வந்து நடிக்க போகிறதா தகவல் வந்து வெளியாகிட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் விஷ்ணு விஷால். இவரோட நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன படம் தான் கட்டாகுஸ்தி. இந்த படத்தை வந்து செல்லா ஐயாவு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி வந்து முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் 5 கோடி பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி அளவுக்கு வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஃபேமிலி ஸ்டோரியாக கொடுத்துருந்தாங்க. படம் வந்து சூப்பராக போச்சு. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் வந்து பண்ணியிருந்தார். இந்த படத்தோட
வெற்றியை தொடர்ந்து இப்போ செல்லா ஐயாவுவே டைரக்ட் பண்ணி கட்டா குஸ்தி 2 வந்து பண்ண போறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ஸ் நிறுவனமும் விஷ்ணு விஷாலும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு வந்து ஷான் ரோல்டன் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ண போறாரு. அதன்படி இதோட பூஜை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. அதுக்கான கிளிப்ஸ் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி நடிச்சிருந்த காளி வெங்கட் அவர்கள், முனிஷ்காந்த் அவர்கள், கருணாகரன் அவர்கள் எல்லாமே முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்க அப்படின்னும் இன்னும் கொஞ்சம் காமெடியா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூர்யா சார் லைனப்ல நிறைய படம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கருப்பு படத்துல நடிச்சு முடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிட்டு இருக்கு. கருப்பு படத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணி சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாரு. இதுல ஒரு லாயர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் மியூசிக் பண்ணியிருந்தாரு. படத்துல ஒரு சில பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா 46 அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 47 படத்தில் கமிட் ஆயிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகிருந்துச்சு. இதில் ஆவேசம் படத்தை டைரக்ட் பண்ண மலையாள இயக்குனரான ஜித்து மாதவன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருந்துச்சு. இப்போ சூர்யா சார் இப்போ அந்த படத்தில் காவல் அதிகாரியாக நடிக்க போகிறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் படத்துலேயே ஒரு பவர்ஃபுல்லான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இங்கே மிரட்டி விடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜோடியா ராஜா ராணி, நையாண்டி இந்த மாதிரி படத்தில் ஹீரோயினாக நடித்த நஸ்ரியா தான் இந்த படத்துலையும் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி தெலுங்குல லாஸ்டா சுந்தரம் அத்ரானிக்கி அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஃபகத் வாசில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நிறைய படங்களில் நடிக்காமல் செலக்ட் பண்ணி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நஸ்ரியா அவங்கள சூர்யா சாரோட திருப்பி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து 46 முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இதற்கான வேலைகள் எல்லாமே 2026 தான் நடக்க போகுது அப்படின்ற தகவலுமே வெளியாகிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக வலம் வரக்கூடியவர் தான் ராஜேஷ் அவர்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமீர் அண்ட் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. அவங்க 2 பேரோட ஜானரை ட்ரை பண்ணாரா, அவரே ஒரு தனி ஜானரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. காமெடி அப்படின்றது வந்து கையில் எடுத்திருந்தாரு. அதன்படி 2009 சிவா மனசுல சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அனுயா வச்சு நடிச்சிருந்தாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எடுத்த படமான பாசன்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில படங்கள் ஒழுங்காகவே ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆலினால் அழகுராஜா, வாசும் சரவணன் ஒன்னா படித்தவங்க, கடவுள் இருக்கான் குமாரே, மிஸ்டர் லோக்கல் இந்த படங்கள் எல்லாமே கலவையான விமர்சனங்கள் தான் வந்து இருந்துச்சு. பட் படம் வந்து காமெடி ட்ராக்ல நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல விமர்சனங்களும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்டா அவரோட இயக்கத்தில் ரவிமோகன் நடித்த பிரதர் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை தான் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதற்கப்புறமா 2009 இன்ட்ரடியூஸ் ஆன முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஜீவா வந்து நடிச்சிருந்தாரு, யுவன் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த காம்போ 16 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் இணைய போகுது அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வந்து ராஜேஷ் பண்ணி ஜீவா அவர்கள் நடித்து யுவன் வந்து மறுபடியும் மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நான் சொன்ன படங்களில் எந்த படங்களை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.